ஹாய், இங்கே வந்து ஆர்னியில் புது கடை திறந்துக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டாண்ட, ஓல்டு பஸ் ஸ்டாண்டாண்ட நல்லா இருந்துச்சு. அந்த கடை பேர் வந்து டேஸ்டி பைட். நான் வந்து ட்ரை பண்ணதை விட அங்கே நல்லா இருந்துச்சு. இருக்குது, பர்கர் இருக்குது, அதுக்கப்புறமா மில்க் ஷேக்கு, ரோஸ் மில்க்ஸ்லாம் இருக்குது. சின்ன பசங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து விசிட் பண்ணோம். தேங்க்யூ. ஹாய், தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். ரொம்ப எல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரெசிபிஸும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து மொஜிட்டோ சாப்பிட்டோம், அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு போ சாப்பிட்டோம். போ வந்து நல்லா இதெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு, கார்னெல்லாம் போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஆர்னி டெஸ்ட் ஃபிட்ஸ்னு ஒன்று கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து சாப்பிட்டேன். அது வந்து போவெல்லாம் நல்லா இருந்தது, டவா சாண்ட்விச்லாம் நல்லா இருந்தது. இந்த கடை வந்து ஆர்னி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் ஜபியுல்லா. நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி மோர் தென் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங் செக்டாரில். இப்போது ஒரு தாட் என்னன்னாக்கா, அடிஷ்னலாக செகண்ட் பிஸ்னஸும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போகும்போது ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ஃபுட் பிஸ்னஸ் போகலான்றது பெஸ்ட்டாக தாட்டாக தந்துச்சு. ஸோ அப்போது நான் நிறைய சர்ச் பண்ணேன் கூகுளில். நிறைய மோர் தென் ஒரு 3 monthsக்கு மேலே கூட சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதில் எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணது வந்து ஓனாக பண்ணலாமா இல்லை ஃப்ரான்ச்சைஸாக போகலாமா அப்படின்னு நினைக்கும் போது, ஃப்ரான்ச்சைஸ் போகலான்னு வந்து ஃபைனலாக எப்படி டிசைட் பண்ணேன்னா, எனக்கு ஸ்டார்டிங் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். எப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், A to Z எனக்கு தெரியாது. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபுட் இண்டஸ்ட்ரின்றதுனால டோட்டலி ஜீரோ அந்த விஷயத்தில். ஆல்ரெடி எங்கள் ஓன் பிஸ்னஸ் இருக்குது, பட் இருந்தாலும் அது சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் நான் இது ஃபுட்டில் பண்ணலான்னு வரும்போது ஃப்ரான்ச்சைஸ் போகலான்னு டிசைட் பண்ணி ஃப்ரான்ச்சைஸு நிறைய சர்ச் பண்ணி என்னென்னவோ பார்த்தேன். ஸோ அதுலேயும் நார்த் சைடெல்லாம் கூட பார்த்துட்டேன். நார்த் சைடு இருக்கிற ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் கூட சர்ச் பண்ணி பார்த்துட்டு, ஸோ ஃபைனலாக நம்ம சைட்லேயும் இதுமாரி இருக்கான்னு சர்ச் பண்ணும்போது தான் ஐ ஃபீல் தட் நாங்கள் இந்த ட்ரைபல் மோமோஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதில் என்ன பெஸ்ட்டுன்னு நான் நினச்சேனாக்கா, அதர் ஃப்ரான்ச்சைசஸ் வந்து பர்சன்டேஜ் பேஸஸ் கேட்குறாங்க, அதர் ஃப்ரான்ச்சைஸ் மந்த்லி பேஸஸ் கேட்குறாங்க, ராயல்ட்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதில் என்னன்னாக்கா, ஃபஸ்ட் டைமு ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி ஒன்று கேட்குறாங்க, அதோட ஃபினிஷு. அதுக்கப்புறம் தே ஹாவ் ஏ அக்ரிமெண்ட் ஃபார் 5 years. பட் அந்த 5 yearsக்கு வந்து தே வில் கிவ் த ஃபுல் சப்போர்ட். ஆஸ் லைக் என்ன வேணால் டவுட்ஸ் இருந்தாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னது ஒரு அடிஷ்னலாக நான் ஃபீல் பண்ணேன். நார்த்துலலாம் அதே மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. பட் அவங்க சைட்லேருந்து அந்த சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பொருளை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கப்புறம் சர்வீஸுன்ற விஷயம் நினைக்கும் போது நார்த் சைடு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் லிட்டில் பிட் அஃப்ராய்டு. ஸோ அது இருக்கும்போது இந்த ட்ரைபல் கிட்ட நிறைய கேட்டேன். ஈவன் ரேவந்த் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணேன். மோர் தென் ஒரு 15 days அவரை விடலை. கொஸ்டின்ஸாக கேட்டு உயிர் எடுத்துட்டேன். அது இதுனாரா, பட் அவரும் ஜென்ட்லி கிவன் ஆன்சர். ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் கூட இஸ் நாட் ஹெசிடேட் டு கிவ் த ஆன்சர்ஸ் வாட் எவர். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, அது நான் ரொம்ப இம்ப்ரெசிவாக செக் பண்ணேன். அது பார்த்தேன். இந்த அதர் வெண்டர்ஸ்லையும் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி மச் ஹாப்பி வித் தட். நான் அதேமாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவோம், என்ன பேசிஸ்ஸு, எனக்கு எல்லாமே ஜீரோவாக இருந்ததுனால எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்புன்றது கூட சொன்னார். இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு டோட்டலாக பட்ஜெட் சொல்லுங்கன்னு சொல்லும் போது கூட ஹெஸ்டேட் ஆகாமல் சொன்னார். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ரிமெண்ட் போடுங்க, டீட்டெயில்ஸாக சொல்லுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம மூவ் ஆகுறோமான்றதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்லுவாங்க. பட் இவர் அப்படி இல்லை. எடுத்த உடனே 2-3 கால்ஸ்லேயே கேட்கும்போது அவர் வந்து ஹி ரெடி டு கிவ் ஆல் த டீட்டெயில்ஸ். சார் இப்படி தான் இருக்கும், இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும், இதுதான் பேசிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும் போது ஐ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் அபவுட் தட் டு ஓப்பன். அதுதான் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. பட் ஸ்டெப்பு முன்னாடி வரதுக்கு தேங்குறாங்க பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி நெகட்டிவ் ஃபீட்பேக் ஃப்ரம் அவுட் சைட். ஃப்ரான்ச்சைஸ்னாவே ஃபேக்கு அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் அது கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இவர்கிட்ட நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணிவிட்டு மோபி என்ன சொல்கிறது, இது எப்படி இதெல்லாம் செட்டப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, இம்ப்ரெசிவாக இருக்குமான்ட்டு நானே கொஞ்சம் அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் நானே நிறைய பண்ணேன். அந்த ஃபீட்பேக்கும் கொடுத்தேன். அதுவும் எடுத்துக்கிட்டு அதில் பெஸ்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ச்சைஸ்னாக்கா எல்லாமே அவங்களுடைய பிராண்டட் மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நான் வந்து அது கொஞ்சம் க்ளீனாக இருந்தேன். என்னுடைய ஓன் ப்ராடக்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். மறுபடியும் ஃப்ரான்ச்சைஸ் போனால் என்னன்னு சொல்லும் போது தே கிவ் அன் ஆப்ஷன் டு மீ டு யூட்டிலைஸ் தட். அது என்னுடைய பிராண்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற மாதிரியும் அவங்களுடைய ப்ராடக்ட்டும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி என்னுடைய ஓன் பிராண்ட் பேரில் மெயின் போர்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே அவங்களுடைய ட்ரைபல் மோமோஸோடைய ஆக்சஸும் கொடுத்தாங்க. அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது.
ஸோ தே கிவிங் ஏ ஃப்ரீடம் டு யூட்டிலைஸ் அவர் செல்ஃப் ப்ளீஸ் நாங்களும் பண்ணலாம் ப்ளஸ் அவங்களும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம்னாக்கா இவங்களுடைய திங்ஸும் நல்லா இருக்குது. தட் மீன்ஸ் ஐட்டம்ஸும் நல்லா யூனிக்காக இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேன்றதுனால ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இன்றைக்கி நான் அப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஈவினிங் டைம் இவ்வளோ பீக் இருக்கும்னு எனக்கு முதல்ல ஹிண்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் நான் ரியலி ஐ டென்ட் ஹாவ் எனி கான்ஃபிடென்ட் இந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு. அது ரன் ஆகும்போது தான் தெரிஞ்சது, ரைட் ஓகே திஸ் இஸ் த குட் டைம்ன்ட்டு. அதில் 2-3 கஸ்டமர்ஸ் வந்து சொன்னாங்க, இந்த பாவுன்றது ஒரு நியூ ப்ராடக்டாக இருக்குது, இங்கே பார்க்க வேறு யாருமே கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அந்த மஷ்ரூமும் புதுசாக இருக்குது. அது இன்றைக்கி நாங்கள் அதை லான்ச் பண்ணலை. பட் அதை கேட்டுட்டு போயிருக்காங்க 2-3 பேர், எப்போ போடுவீங்க என்னன்ட்டு. ஸோ தட் இஸ் வெரி மச் ஈகர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டோன்றது. லாஸ்ட்டாக எங்களுக்கு மட்டுமே பர்டிகுலராக ஃபேமிலி பீப்புள்ஸ்க்கு மட்டும் போட்டு கொடுத்தாங்க. எவ்ரி ஒன் ஹாஸ் கிவன் அ குட் ஃபீட்பேக், 100% ஃபீட்பேக். அதில் எந்த டவுட்டும் இல்லை. KFCயை 100 நல்லா பீட் பண்ணலாம். இது கண்டிப்பாக மெயின் சிக்னேச்சர் ப்ராடக்ட் மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. அது லாஸ்ட்டில் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சோம். அவங்க எல்லாரும் டயர்ட் ஆகிட்டு போகலாம் மாதிரி இருந்தாங்க. வெயிட் பண்ணுங்க நான் என்னடா கொடுக்க போகிறேன், ஒரு பகோடா மாதிரி கொடுக்க போகிறேன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த மஷ்ரூம் கொடுத்த பிறகு அவங்க சாப்பிட்டுட்டு they have given a very good feedback. அதில் ஐ am also so impressive. பவ்வும் அதே தான் சொன்னாங்க. பவ் வந்து அந்த ஷவர்மாவுக்கு ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஷவர்மா சாப்பிட்றத விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் இம்ப்ரெசிவாக இருக்குது. நானே நோட்டீஸ் பண்ணேன், 2-3 கஸ்டமர்ஸ் வந்து அவங்க சாப்பிட்றத பார்த்து ஒன்று வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போனது நானே பார்த்தேன். ஸோ அது இம்ப்ரெசிவாக இருக்குது. ஐ ஃபீல் தட் திஸ் 2 ப்ராடக்ட் வில் மேக் சம் சிக்னேச்சர் டு மை ஷாப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் வெரி மச் ஹாப்பி அபவுட் தட். குட். இன்டீரியர் சொல்ல போனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராக தான் இருந்தது. பொதுவாகவே ஃப்ரான்ச்சைஸ் பீப்புள்ஸ் வந்து ஒரு செட்டப் அவங்களாவே வச்சுருப்பாங்க. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், இது இப்படி தான் இருக்குன்ற மாதிரி. ஆனால் அதை விட பெட்டராகவே பண்ணாங்க. தே கிவன் மே லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ். அதுதான் இன்னொரு ப்ளஸ்ஸு. நான் லொக்கேஷன் பிளேஸ் மட்டும் தான் காமிச்சேன். அது எப்படி பண்ணலாம், இங்கே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இங்கே இந்த மாதிரி வென்டிலேட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படிலாம் நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. லொக்கேஷன் வந்து மேப்பிங் பண்ணிவிட்டு அன்றைக்கே ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க, இப்படி தான் சார் செட்டப் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு ஓகே இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் தான் மூவ் பண்ணுவாங்க. பட் அன்றைக்கே வந்து மேப் போட்டு லைவாக காமிச்சு பண்ணதில் ஐ ஃபீல் டு மூவ் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இன்டீரியர் இஸ் வெரி நைஸ், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ட்ரைபல் மோமோஸோடைய லோகோ அதெல்லாம் கூட பார்க்கும்போது இம்ப்ரெசிவாக இருக்குது. அதுவும் எங்கள் வீட்டாளங்களும் தட் மீன்ஸ் ஃபேமிலி பீப்புள்ஸ் நல்லா இருக்குன்னு தான் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இட்ஸ் குட், நைஸ். ஈவன் நான் இப்படி ஷாப் ஓப்பன் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலான்ற மாதிரி பேசலான்ட்டு டிஸ்கஸ் பண்ணாலே எல்லோரும் சொல்கிற ஒரே ஆன்சர்ஸு ஃப்ரான்ச்சைஸ் போகாதீங்க, பெட்டர் நீங்கள் ஓன் ஷாப்பாக போங்க, ஓன் ப்ராடக்டாக போங்க. ஓன் ப்ராடக்டாக போனீங்கன்னா வாட் எவர் இட் மேபி யூ வில் கெட் ஃபுல் பெனிஃபிட் அப்படின்னாங்க. அது எனக்கும் அது கரெக்டு தான்ன்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் தோணுச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ மெனி ஸ்ட்ரக்ஸு என்ன சொல்கிறது, ஒன்லி இந்த பேசிக்காக இன்டீரியர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னும் போது ஈவன் எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங், கார்பெண்டர், வாட் எவர் இட் மேபி, இது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தேடுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அவங்க ஒரு குட் நெட்வொர்க்கோடு வச்சுருந்ததுனால அதுவும் சப்போர்ட்டிவாக இருந்தது. அது போக தி ரெடி டு சப்போர்ட் இன் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. ப்ராடக்ட்ஸில் கூட அவங்க எல்லாமே பண்ணுறேன்ற மாதிரி சொன்னதுக்கு எல்லாமே பண்ணாங்க. ஈவன் வெண்டாஸ் டைப் பண்ணி வெண்டாஸ் கிட்ட நான் இப்போ வரைக்கும் இன்னும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணலை. வெண்டாஸ் கிட்ட அவங்களே வெண்டாஸ் கிட்ட பேசி அதெல்லாம் என்னென்ன ரன் ஆகும் அப்படின்றதெல்லாம் நாலேஜ் அவங்க எங்களுக்கு கைடு பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸுன்ற ஒரு ஃபேக் அதான் இருக்குது, நான் இல்லைன்ட்டுலாம் இல்லை. ஒரு 2 இடத்துல பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒரு 4 பேர் பண்ணுறதுனால மற்ற ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் கூட ஃப்ராடு ஃபேக்குன்றது வந்து கான்ஷியஸ். நான் ஃபஸ்ட் லெவலில் அப்படி தான் இருந்தேன். அதுக்காக பயந்தே நான் வேண்டாம் போகலாம் எப்படி என்ன ஏதுன்றது ஆரம்பத்தில் நான் ஒரு பேமெண்ட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் தயங்கினேன். ஐயோ அவசரப்பட்டோமோ, சீக்கிரமாக கொடுத்துட்டோமோ அப்படின்னு கூட யோசித்தேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய கோஆர்டினேஷன் பண்ண ஐ ஃபீல் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் 1-2 பேர் பண்ணுற தப்புனால எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. பட் இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹானஸ்ட்டாக இருந்தது, எல்லாமே ஹானஸ்ட்டாக இருக்குது. அதே தான் சொன்னேனே, மந்த்லி அந்த பர்சன்டேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் பேமெண்ட் தான். அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்கு தே வில் கிவ் த ஃபுல் சப்போர்ட், மாரல், எவ்ரி திங். ஸோ தட் இஸ் வெரி குட். அதுதான் எல்லாருமே இப்போது தேர்ட் பீப்புள்ஸ் கிட்ட சொல்லும் போது ஃப்ரான்ச்சைஸா அப்போ அவங்களே பாதி வாங்கிடுவாங்களே, அவங்களோட ரூல் இருக்குமே, அவங்க தான் மெனு இப்படி இருக்கணும்னு வாங்களே, இப்படி தான் உட்காரணும்னு வாங்களே என்னெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. தே கிவன் ஏ கஸ்டமைஸ்டு பேஸ்டு ஓன்லி. ஸோ அந்த விஷயத்துல எல்லாம் ஒன்றும் குறையே இல்லை. அதுதான் சொல்கிறேன், கம்பேர்ட் டு அதர் ஃப்ரான்ச்சைசஸ்
இது ஸோ ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலி ஃப்ரான்ச்சைஸ்க்கு அதான் அவங்க சொன்ன ஒரு பட்ஜெட் பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ் பே பண்ணிட்ட பிறகு அவங்க கொடுத்த மெனூஸில் இப்போ நான் கேட்குற மாதிரி எனக்கு தேவைப்பட்ட மாதிரி எனக்கு நீடு இருக்கிற மாதிரி அவங்க அதையும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதை நான் அப்படி பண்ணுவாங்கன்னு நான் ரியலாகவே எதிர்பார்க்கல. எனக்கு இப்படி தான் தேவைப்படுது, என்னுடைய ஸ்பேஸ் இப்படி தான் இருக்குது, இவ்வளோ தான் சின்னதாக இருக்குன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணலான்னு நினைக்கிறேன்னும் போது நான் அப்போ நினச்சது என்னன்னாக்கா எனக்கு இது கண்டிப்பாக ட்ராப் ஆகிடும் போல் இந்த ஃப்ரான்ச்சைஸு. ஏன்னா என்னுடைய பட்ஜெட் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தே கிவன் மீ லிபரேட்டி டு வாட் எவர் தட் மீன்ஸ் என்னுடைய கஸ்டமைஸ் பேசிஸில் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் பட்ஜெட்டையும் மேனேஜ் பண்ணி இப்படி பண்ணலாம் சார், உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு மேனேஜபிளாக இருக்கும், அந்த லொக்கேஷன் அந்த பிளேஸுக்கு நீங்கள் இது இவ்வளோ பண்ணிட்டா சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணது வெரி குட் ஸ்டெப்பு. அது யாருமே பண்ணலை. இப்போ வரைக்கும் நான் 4-5 ஃப்ரான்ச்சைஸ்க்கு மேலேயே டிஸ்கஸ் பண்ணேன், அவங்க யாருமே இந்த ஆப்ஷனே கொடுக்கல. இது இருக்குது சார், இப்படி தான் சார்ன்ற மாதிரி ஒரு ரூலோடு தான் பேசினாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டியும் அந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுக்கல. அதுதான் உண்மை. எல்லா ஃப்ரான்ச்சைஸ்லையும் நான் விசாரித்தது வச்சு அவங்க இப்படி தான் ரூல், இப்படி தான் எடுத்த உடனே ஒரு சில ஃப்ரான்ச்சைஸில் சார் இவ்வளோ பட்ஜெட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பட்ஜெட் ஐடியா இல்லைப்பா, இல்லை சார் அதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. அப்படியெல்லாம் இருந்தாங்க. நான் அவர் சொன்ன பட்ஜெட் எனக்கு செட் ஆகுதுப்பா ரேவந்த் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை சார் நீங்கள் உங்களுக்கு எப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னும் போது நான் என்னுடைய பிளான் என்ன அப்படின்றது சொன்னதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாரு. தட் இஸ் ஆல்சோ ரியலி இம்ப்ரெசிவ். ஆக்சுவலி ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் இம்ப்ரெஸ் பண்ணது தட் மீன்ஸ் அப்ரோச் பண்ணது வந்து 4.5. என்னுடைய ஷாப் வந்து சின்னதாக இருக்கிறதுனால, சின்னதுன்னா காம்பேக்டாக இருக்கிறதுனால இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் என்னால் அங்கே அதில் வைக்க முடியாது. ப்ளஸ் அதே டைமில் என்னால் அவ்வளோ பெருசாக ரன் பண்ண முடியாதுன்றதுனால ஐ திங்க் இது கொஞ்சம் நமக்கு செட் ஆகாது அப்படின்றதான் உண்மையாக நினச்சேன். அதுக்கப்புறம் ரேவந்த் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், இந்த மாதிரி இருக்கிற எனக்கு அந்த ஐடியாவில் இல்லைன்னும் போது இமீடியட்லி கிவன் அ சஜஷன், சார் எனக்கு இன்னொரு பிளான் இருக்குது, நான் அது உங்களுக்கு டிஸ்கஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 2.5க்கு சஜஸ்ட் பண்ணார். 2,50,000 பண்ணார். அதுலேயும் வந்து நிறைய ஃப்ரான்ச்சைசஸில் வந்து இப்படி தான் பிரேக்கப்னு கூட சொல்லலை. இவங்க எடுத்த உடனே சொல்லிட்டாங்க. அது ஒரு ப்ளஸ். 2.5 சார், அதில் 1.25 வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ் மாரி போயிடும். 1.25 to 1.3 வரைக்கும் ப்ராடக்டே கொடுத்துருவோம். ப்ராடக்ட் மீன்ஸ் மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் மாதிரி அந்த மிஷினரி திங்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம்னாங்க. அது இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் லிஸ்ட்டே கொடுத்துட்டாரு அவர். அந்த லிஸ்ட்டை வச்சு நான் என்கொயரி பண்ணாத லொக்கேஷன் இல்லை. சென்னையில், பாரிஸ்லலாம் என்கொயரி பண்ணேன். எல்லா இடத்துலையும் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த பட்ஜெட் எவ்வளோ வரும்ன்றலாம் கூட விசாரித்தேன். 1.2, 1.3 வரைக்கும் தான் சொன்னாங்க. சில இடத்துல 1.5 கூட சொன்னாங்க. ப்ராடக்ட், பிராண்டு, வேல்யூ அது இதுன்னாங்க. ஸோ இங்கேயும் கம்பேர் பண்ணச்சே 1.2, 1.5 ஒரு சில வேரியேஷன் இருந்தது, ஒரு 10,000, 20,000ன்ற மாதிரி. பட் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகுன்ற ஒரு ஃபியர் இருந்தது. அதனால் நான் ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்க வேண்டாம், இவங்கள மேபி அவங்கக்கிட்ட நிறைய டைப் இருக்கிறதுனால they will give some good productsன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அவர் பேசினதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமும் இந்த மாதிரி மமூஸுடைய ஸ்டீம் அதெல்லாம் வந்து நார்மலாக நான் ஷாப்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். இந்த ரைஸ் குக்கர் மாரி எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இந்த வாவ் மமூஸில் கொடுக்குற மாதிரி ஸ்டீமர் கொடுத்தாங்க. அது ஒன்று. இதில் டீப் ஃப்ரீசருக்கு ரொம்ப டிஸ்கஷன் போனது அவர்கிட்ட, ரேவந்த் கிட்ட. இல்லை ரேவந்த் எனக்கு 600 லிட்டர்ஸில் வேணும்னா அந்த இடத்துக்கு இடம் பத்தாது சார், உங்களுக்கு பத்தாது அப்படின்னும் போது, இல்லை சார் உங்கள் பிளேஸுக்கு இது சூட் ஆகிடும், நீங்கள் போடுற ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ சூட் ஆகிடும்னு சொல்லிட்டு he suggest me 300 something. நான் அதுலேயும் 350 போட்டு பார்க்கலாமேன்னு போட்டேன். அதுக்கும் அவர் ஓகே சொல்லிட்டார். ஸோ he is flexible for small things also. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. அதான் அந்த ப்ராடக்ட்ஸு நானும் வேல்யூவேஷன் பண்ணி பார்த்தேன் அவுட் சைடில். அது எல்லோரும் பண்ணுறது தான், ஒரே மாரி இருக்கும் ஆனால் வெளியே வேறு இருக்குன்ற மாதிரின்றதுக்காக அவர் சொல்கிற லிஸ்ட்டை அப்படியே அனுப்பினேன். அப்படியே வெண்டாஸ்க்கெல்லாம் வெளியே இருக்கிறவங்ககிட்ட, சென்னையில், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்ககிட்டலாம் விசாரித்தேன். அவங்களுக்கும் லிஸ்ட் அனுப்பிச்சேன். அவங்களும் சொல்லிவிட்டு அதான் ஆன் அண்ட் ஆவரேஜ் அந்த 10,000 முன்ன பின்ன இருந்தது. ஒரு சில இடத்துல 10,000 மேலேயே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் சிங்கிள் ரூஃபில் வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்ன்றதுனால கோ ஃபார் த வெண்டர் இட் செல்ஃப், தட் மீன்ஸ் ஃப்ரான்ச்சைசிஸ் அவங்ககிட்டே. ஸோ தட் இஸ் குட். நான் ப்ராடக்ட்டு வந்த உடனே என்னன்றது அப்படி பார்த்துட்டேன். அது செக் பண்ணி பார்த்தேன். எவ்ரி திங் இஸ் நைஸ் ப்ராடக்டாக இருக்குது. அதேமாதிரி வாரண்ட்டி எல்லாம் கூட இருக்குன்றாங்க. ஸோ ஐ ஃபீல் தட் வில் கெட் குட் சப்போர்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ. ஸ்டார்டிங்கில் நான் நிறைய சர்ச் பண்ணும்போது நம்ம ஷாப்புக்கு ஒரு 10 மெனு இருந்தால் போதும், ஒரு 4-5 மெனு வச்சுட்டு நம்ம டீசெண்டாக அடிக்கலாம், ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் நிறைய வச்சா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. ஒரு 4-5னா நான் சிக்னேச்சராக ஒரு 2-3 ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு அப்படியே ரன் பண்ணலான்னு நினச்சேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி ஓகே ஆகி ஆஃப் பேமெண்ட் பண்ண பிறகு கூட நான் வந்து அவர்கிட்ட மெனு ப்ராப்பராக இவ்வளோ தான் இதுதான்றது எனக்கு தெரியாது. அது நான் ஒரு 6 ஐட்டம் தான் மைண்ட் செட்டில் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் மெனு அனுப்பின பிறகு தான் எனக்கு தெரியுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்குது. நான் ஒரு 50-60 வரைக்கும் தான் வரும் போல் மொத்தமாகவே பார்த்தேன்னு நினச்சேன். அது அப்புறம் லிஸ்ட்டு வந்த பிறகு பார்க்குறேன் 115-14 மெனுஸ் இருக்குது.
ஸோ தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் எக்ஸாம்பிள் மமூஸில் ஒரு 20 ப்ராடக்ட்ஸு, மில்க் ஷேக்கில் ஒரு 10, அது மாதிரி 114 ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட். என்னுடைய மெனு கார்டும் அவ்வளோ பெருசாக தெரியுன்றது நான் தெரியல. ஈவன் நான் அதை வச்சு நிறைய ஈக்குவல் இதேமாரி இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் போகும்போது அங்கெல்லாம் கூட மெனு எத்தனை இருக்குன்னு செக் பண்ணியிருக்கேன். அங்கே பார்க்கும்போது அங்கேயும் இங்கேயும் ஒரு 2-3 ப்ராடக்ட் கம்மியாக இருந்தது. மற்றபடி யூனிக்னஸ்ன்ற விஷயம் இதில் இந்த மெனுவில் ஆடாக இருந்தது. அதுலேயும் அந்த ஆஸ்டர் மஷ்ரூம், தட் மீன்ஸ் சிப்பி காளான்னு சொல்கிறோம் இல்லையா, அது எம்டியும் வரும்போது அவர் ப்ரெஃபரபுளாக சஜஸ்ட் பண்ணார். அது மற்ற இடத்துல வந்து இது இல்லை சார், இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மூவ் ஆகும் அப்படின்றதுக்கு எனக்கு அது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தெரியல. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் விசாரித்தா அதுக்கு ஒரு தனி மார்க்கெட்டே இருக்குது, தனியாக பீப்புள்ஸ் இருக்காங்க. ரீசெண்ட்லி இட் இஸ் கெட்டிங் பூம் அப்படின்றது ஒரு ஃபீட்பேக் கிடச்சது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதான் அதுக்கப்புறம் ஃபேமிலி பீப்புள்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்குன்னு தனியாக இருக்குது, அது நல்ல ப்ராடக்ட்டு, அது ரொம்ப ரேர் அப்படியெல்லாம் பேசும்போது அதோட இவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சுன்றது. அது எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க சொல்லுவாங்களான்னு தெரியல. நம்ம ஏதாவது ரொம்ப பேசினாலோ இல்லை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாலோ தான் கொடுப்பாங்க. பட் அவர் வந்து இல்லை சார், இந்த இடத்துக்கு நான் உன்னை ப்ரிஃபர் பண்ணுறேன், நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை மட்டும் ரன் பண்ணி பாருங்கள், நீங்கள் இதுக்கு மட்டுமே உங்களுக்கு ஃபேன்ஸ் நிறையா வருவாங்கன்றது அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுத்தது. இட்ஸ் நைஸ். அதர் ஃப்ரான்ச்சைஸில் அப்படி கொடுப்பாங்களான்றது தெரியல. இதாம்பான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க. பட் இது நல்ல சஜஷன் கொடுத்தாங்க. அதில் ஐ எம் வெரி மச் ஹாப்பி. அதான் மெனு போர்டு டோட்டலி கஸ்டமைஸ் பண்ணாங்க, அது குட். அதுக்கப்புறம் டீயும் ஆட் பண்ணுங்கன்னு, அதுக்கும் எப்படி பண்ணலாம், நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி டீ எப்படி ஆட் பண்ணலான்றதுக்கு அதுக்கும் ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அதுவும் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு டே ஒரு 9 மெனுஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தோம். அதான் அதில் சிக்னேச்சர் மெனுஸை 2 பவ்வும் அப்புறம் மஷ்ரூமும் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி மஷ்ரூம் பண்ண முடியல, பவ் பண்ணோம். நிறைய பேர் அது விரும்பி சாப்பிட்டாங்க இன்றைக்கி நான் நோட்டீஸ் பண்ணதை வச்சு. அதுலேயும் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த ரோஸ் மில்க்கு சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. எங்கள் அம்மா பின்னாடி உட்காந்து கேட்டுக்கிறாங்களாம். கஸ்டமர் சொல்கிறாங்களாம், நான் பொதுவாக ரோஸ் மில்க் குடிக்க மாட்டேன், பட் இந்த ரோஸ் மில்க் நல்லா இருக்குது, இந்த ரோஸ் மில்க்குடைய ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லா இருக்குது, பரவாயில்ல அப்படின்னாங்க. அது எங்கள் அம்மா எங்ககிட்ட சொன்னாங்க. அதான் கஸ்டமர்ஸ் இப்படி சொல்கிறதே நல்லா இருக்குது கேட்குறதுக்குன்னு ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. ஒரு கஸ்டமர் நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் நின்று வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க உங்கள் ஷாப்பில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாருக்கும் கிடைக்குது, இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் யூனிக்காக இருக்குது சார், அது கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணுங்கள், அதை மட்டும் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு வேறு சஜஷன் கொடுத்துட்டு போனாங்க. அந்த பவ்வும் மஷ்ரூம் இருக்கான்னாங்க. இல்லை நாளையிலேருந்து பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்றதுக்கு பவ் பார்த்துட்டு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குன்றதுக்கு குட் ஃபீட்பேக். அது ஒன்று சாப்பிட்டுட்டு 2 ஆர்டர் பண்ணிட்டு வர போனாங்க. அது இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டே, கிராண்ட் ஓப்பனிங் சொல்லிட்டு ஒரு 9 ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணோம். தட் மீன்ஸ் பிளான் பண்ணோம். அதில் வெஜ் மமோஸும், சிக்கன் ஃப்ரைட் மமோஸு, வெஜ் தவா சாண்ட்விட்சு, ரோஸ் மில்க்கு, வேஃபல்ஸ் 1, பவ்வு, அப்புறம் பாஸ்தா, மொஜோ, அப்புறம் மஷ்ரூமு. ஸோ இந்த 9 ஐட்டம் தான் இன்றைக்கி பிளான் பண்ணது. அதுலேயும் இவ்வளோ ஐட்டம் கம்ப்ளீட்டாக எங்களால் கொடுத்துருக்க முடியாது போல். அதுதான் நான் இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஒரே டைமில் இவ்வளோ ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியாது. அது அந்த ஐடியாவும் கொடுத்தாங்க. ஒரே நாளில் இவ்வளோ பண்ண முடியாது சார்ன்ட்டு ரேவந்தும் கொடுத்தாரு, சுரேந்தர் ட்ரைனரும் கொடுத்தாரு. அவரும் சொன்னார், ஒரே நாளெல்லாம் அப்படி பண்ண முடியாது சார், நீங்கள் இப்படி மூவ் பண்ணுங்கன்ட்டு அதுவும் ஐடியா கொடுத்தாங்க. நானும் எடுத்த உடனே 9 ஐட்டம் ரெடியாக இருக்கும், எதை கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இல்லை, வந்த புதுசில் வர்றவங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி ரோஸ் மில்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக, ஏன்னா நம்ம சிக்னேச்சர் மமூஸ்ன்றதுனால மமூஸை மூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் பவ்வை ஸ்டீம் பண்ண உடனே பவ்வை மார்க்கெட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாஸ்தாவுக்கு ஏற்கனவே அதுக்கு தேவையான ஸ்டஃப்புக்கு எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. சாண்ட்விட்சுக்கு தேவையானது ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரீ பிளான்டு விஷயம்லாம் எங்களுக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை. அதெல்லாம் நல்லா பண்ணாங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆர்டர் மட்டுமே ஒரு 10 பீசஸ் சாண்ட்விட்ச்னு கேட்ட உடனே அச்சோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்களா இல்லையான்ற ஒரு டவுட்டோட திரும்பி பார்த்தா ஓகே அப்படின்றாங்க. ரைட்டு, சூப்பர், அப்படின்னா பரவாயில்லப்பா, நல்லா தான் ஓடும் போகலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த 10 சாண்ட்விச் போடுற கேப்பில் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கூட ஸ்லோ பண்ணி அது எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட இன்றைக்கி அவங்க சொன்னதில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ இட் இஸ் வெரி நைஸ். ஃபஸ்ட்டு டே இப்படி பண்ணுறது தான் கரெக்டுன்றது நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். டே டு டே இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொன்னாங்க. அது எதுக்குன்றது இப்போ தான் இன்றைக்கி தான் புரிஞ்சுது. ஃப்ரான்ச்சைஸில் வந்து ட்ரைனர்ஸ் கொடுக்குறது எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கேன். பட்டு 7 days வரைக்கும் கண்டினியூஸாக ஒருத்தரை கொடுத்து ரன் பண்ண சொல்கிறதுன்றது எனக்கு தெரியல. நானும் செக் பண்ணது வரைக்கும் இல்லை, அதான் உண்மை. அதுலேயும் வந்து 2 days பிஃபோரே வந்து ட்ரைனர் வந்துடுறாங்க. அது 2 days பிஃபோர்னாவே ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ். ஃபஸ்ட் டே என்ன பண்ணுவாங்க, செகண்ட் டே என்ன பண்ணுவாங்கன்ட்டு
பட் நாங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருந்தாலும் வந்து ட்ரைனர் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார். சார் இப்படி பண்ணலாம், இன்றைக்கி இப்போ போதும், இப்படி பண்ணலாம், மெதுவாக அழகாக எடுத்துகிட்டு போனார். எக்யூப்மெண்ட் என்ன பண்ணுறது எப்படின்றது 2 நாளைக்கு நல்லா சொன்னார். வெண்டார்கிட்ட எப்படி பேசலாம், என்னென்ன வாங்கலான்றது அவரே பண்ணார். அதை நான் பார்த்ததுலேயே எனக்கே புரிஞ்சிடுச்சு. ஸோ 7 days, நெக்ஸ்ட்டு 7 days கோஆர்டினேட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நானும் அதான் இன்றைக்கி ரன் ஆனதுலேயே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். குக்கிங் பிளேஸ்லலாம் நின்றுட்டு அவங்க பண்ண விஷயம், அவங்க கோஆர்டினேட் பண்ணது, ஃபாஸ்ட் எந்த அளவுக்குன்றது எல்லாமே சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 days அதே பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன சொல்லி முதல்ல இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறது. அவங்க கேட்குறது ஒன்று, பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மூவ் பண்ணுறது எப்படின்றது இன்றைக்கி நானும் அது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த விஷயத்தில் ட்ரைனர்ஸ் கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் அது இருக்குது. நான் இல்லைன்றலாம் சொல்ல முடியாது. 7 daysன்றது வந்து எந்த ஃப்ரான்ச்சைஸ்லையும் கொடுக்குறாங்களான்றது தெரியல. நான் விசாரித்த வரைக்கும் இல்லை. அவங்க எப்படின்னாக்கா, நான் ஒரு இடத்துல விசாரித்ததுக்கு ட்ரைனர்ஸை 1 week எங்கள் பிளேஸுக்கு அனுப்பிச்சிடுங்கன்னாங்க. அவங்க அங்கே லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஷாப்பில் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கண்ணே. அவங்க அங்கே போய் லேர்ன் பண்ணிவிட்டு ஷாப்பில் வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசனை. இங்கே நம்ம முன்னாடியே நடக்கும்போது நாமளும் கூட கற்றுக்கலாம், நாமளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற வார்த்தை வரும்போது இந்த நெக்ஸ்ட்டு 5 days கூட நானே இறங்கி கொஞ்சம் 1-2 பண்ணேனாக்கா ஐ ஃபீல் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ன்றது தெரியுது. ஸோ ட்ரைனர்ஸ் இஸ் மஸ்ட்டு. அதுலேயும் இந்த 7 daysன்றது சம்திங் யூனிக். ஓன் பிஸ்னஸ் பண்ணலான்னும் போது, ஓன் பிராண்டு ப்ராடக்ட் பண்ணும்போது, அதான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்றது எனக்கு சுத்தமாக தெரியாததுனால அதான் ஃப்ரான்ச்சைஸ் போனது. அதுலேயும் வந்து இதில் கண்டிப்பாக எரர்ஸ் வரும்ன்றது எனக்கு தெரியும், மிஸ்டேக்ஸ் பண்ணுவோன்றது தெரியும். அந்த மிஸ்டேக்ஸை எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு எனக்கு நாலேஜ் இல்லை. மேபி ஏதாவது குக்கு பண்ணும்போது அது எவ்வளோ எப்படின்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக இப்போ வரைக்கும் நாலேஜ் இல்லை. அவர் பண்ணும்போது அவர் என்னென்ன எரருக்கு எப்படியெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறாருன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தார் ஒரு சாண்ட்விட்ச், அது கொஞ்சம் ரொம்ப கருப்பாகி கொஞ்சம் உடஞ்சி போன உடனே அப்படியே எடுத்து கார்னர் பண்ணிட்டாங்க. நான் என்ன யோசித்தேன், அதே கட் பண்ணி மறுபடியும் அப்படியே கஸ்டமர் கொடுப்பார் போல. என்ன இல்லை, அதுவும் பண்ணல. பிகாஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பேட் இம்ப்ரெஷன்ற மாதிரி அதை கட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் சாண்ட்விச் எடுத்து போட்டு அதை கிளியராக பக்காவாக பண்ணி அப்படியே கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அது எப்படியெல்லாம் கரெக்ஷன் பண்ணலான்றது அவங்கக்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் எல்லாம் எதுவும் இல்லை. அதான் வேற ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கோ நம்ம ஓனாக பண்ணியிருந்தோன்னா இந்த மாதிரி அன்வான்ட் எரர்ஸ் எல்லாம் நம்மளே தெரியாமல் பண்ணியிருப்போம். ஃப்ரான்ச்சைஸ் போனதுனால இதெல்லாம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக ப்ராசஸாக பண்ணுறோன்றது தெரியுது. ஆக்சுவலி நம்ம ப்ராடக்டில் இன்றைக்கி நான் பார்த்தது வரைக்கும் வந்து இப்போ பாஸ்தா, பவுல், அப்புறம் சாண்ட்விட்சு, இதுக்கெல்லாம் ஆல்ரெடி அந்த ஸ்டஃப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்த்தேன். அதில் நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஃபுல்லாக ஹெவியாக பார்க்கல. பவ் வந்து எனக்கும் டெம்ட் ஆனது. நான் கொடுக்கும் போதே நானும் ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி டெம்ட் ஆன ப்ராடக்ட் அது அந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் பார்த்தது தான் அதுவும் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, செய்யும் போதே அது நம்மளை டெம்ட் ஆகின மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஸும் கொடுத்தது. அந்த கிரேவியும் குக் பண்ண உடனே எனக்கு டேஸ்ட் பண்ண கூட சொன்னாங்க. அதுவும் நல்லா இருந்தது. எப்படின்னாக்கா, நான் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் நின்று பார்த்துட்டு இருக்கேன் கஸ்டமர்ஸு. அந்த குக் பண்ண பிறகு அந்த ஃப்ளேவர்லேயே ஆட்டோமேட்டிக்காக திரும்பி பார்த்ததில் அந்த ஃப்ளேவருக்கு நான் திரும்பினேன்றது ஒரு பாயிண்ட்டு. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதனால தான் அது சொல்ல வரேன். அந்த பவு சாப்பிட்டவங்க எல்லாம் கூட அதுதான் சொன்னாங்க, ஷவர்மாவுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஷவர்மாவுக்கு நல்லா பீட் பண்ணும், இது நல்ல ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் சாண்ட்விட்சு நான் செக் பண்ணல, பட் சாப்பிட்டவங்க வரைக்கும் நல்லா தான் இருக்குன்னாங்க. ப்ரெட்டு இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாகவும் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால் சாண்ட்விட்சும் குட், அப்படி ஒன்றும் நெகட்டிவெல்லாம் எதுவும் வரல. டஃபெல்லாம் அல்டிமேட்டு. பாஸ்தா பார்க்குறதுக்கும் டெலிஷியஸாக இருந்தது. சாப்பிட்டது எனக்கு தெரிஞ்ச ஃபீட்பேக் யாரும் தெரியல, நான் யார்கிட்டையும் கேட்கல, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால. இப்போ சாப்பிட்ட வரைக்கும் யாருக்கிட்டையும் நெகட்டிவாக வரல ஃபீட்பேக். நல்லா இருந்தது. ஃப்ளேவர்ஸ் பார்க்கும்போது அந்த லுக் எல்லாமே நல்லா டெலிஷியஸாக இருந்தது. கண்டிப்பாக பாஸ்தா நான் ட்ரை பண்ணணுன்றதாக யோசிச்சிருக்கேன். ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து கொடுத்த மசாலாஸு நாங்கள் யூஸ் பண்ணது வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. அவ்வளோ ஈஸியாக இருக்கும்ன்றது நான் யோசித்து பார்க்கல. எப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் அதை செய்கிறோன்னா அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய போடுவோம். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நம்ம தனித்தனியாக போடுவோம். பட் இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப ஹேண்டியாக இருந்தது, குயிக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மசாலாஸ் இருந்த ஃபீல் பண்ணது. அப்படி இன்ஸ்டண்ட்டாக போட்டாக்கா இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்துன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பேன். பட் இன்றைக்கி அவங்க மிக்ஸ் பண்ணது பார்த்ததெல்லாம் நான் ஃபேஸ் டு ஃபேஸாக பார்த்ததுனால ஐ ஃபீல் தட் தெர் இஸ் நோ எனி என்ன சொல்கிறது, அந்த ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. எவ்ரி திங் இஸ் நேச்சுரல். ஸோ மசாலாஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதுதான் சொல்கிறேனே, இன்கேஸ் என்னுடைய மைண்டில் இருந்ததுன்னா மசாலாஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் மாற்றிக்கலாம்
அப்படியே ஃப்யூச்சர்லன்ற மாதிரி. பட்டு எனக்கு தெரிஞ்சு இதில் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நான் பார்த்தது வரைக்கும் இது ஃபாலோ பண்ணாலே இட் கோஸ் நோய்ஸ், அது நல்லா போகும். மற்றவங்க யாராவது ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாமா அப்படின்றது யாராவது ஃபீட்பேக் கேட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என் கம்பெனியில் இருந்து, தட் மீன்ஸ் என்னுடைய கொலிக்கு பெங்களூரில் இருக்கார், தமிழ்நாடுடைய அந்த பக்கம் நார்த் சைடோடைய ஜோன் பார்க்குறவர். அவர்கிட்ட அவர் என்ன டிஸ்கஸ் பண்ணார், ஹாப்பி டு ஓப்பன் திஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்கிட்ட சஜஷனை இமீடியட்டாக அப்போவே கேட்டுட்டார். பெங்களூரில் ஓப்பன் பண்ணால் வருவாங்களான்னா, அவங்க எல்லா இடத்துக்கும் இருக்காங்க சார், நீங்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்த வரைக்கும் இல்லை, அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அவங்ககிட்ட ஃபாலோ பண்ணுறதை வச்சு சொல்கிறேன். பிளைண்டாக நீங்கள் போகலாம். அதையும் நான் இன்னொன்று என்ன சொன்னேன்னா அவருக்கு, சார் நீங்களும் செக் பண்ணுங்கள், நீங்களும் கூகுள் அடிங்க, எல்லாம் பண்ணுங்கள், லோக்கலில் இருக்கிற எல்லா வெண்டார்ஸும் செக் பண்ணுங்கள், தட் மீன்ஸ் ஃப்ரான்ச்சைஸை செக் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த வெண்டாரை போய் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சஜஷன் கொடுப்பீங்க, தே ஆர் த பெஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ நல்லா கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ட்ரைபல் மோமோஸ் ஃப்யூச்சரில் நல்லா ரீச் ஆகுன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அதேமாரி அதுதான், இந்த ஃப்ரான்ச்சைஸ்னால் இத்தனை மெனு தான், இப்படி ப்ராடக்ட் தான்ன்றது இல்லை, கஸ்டமைஸ் பண்ணுறது தான் ப்ளஸ்ஸாக இருக்கீங்க. அதனால் இந்த இடத்துக்கு நமக்கு இப்படி ஓடுன்ற ஒரு சஜஷன் கொடுத்தா அவங்க இல்லை சார் இப்படிலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதில்ல. அப்படியா சார் இதுக்கு இப்படி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு ப்ராசஸோடு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் நைஸ். ஸோ என்ன கேட்டிங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம், ட்ரைபல் மோமோஸ்க்கு பண்ணலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க்ஸ் டு ஆல் ட்ரைபல் டீமோடைய எல்லாருமே தேங்க்ஸ் பண்ணோம். எப்படி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்லேருந்து ரேவந்த் A to Z கைட் மீ, டீச் மீ எவ்ரி திங். அப்புறம் அவருடைய எம்டி, அவரும் ஆல்வேஸ் இஸ் சப்போர்ட். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எனக்கு டிலே ஆனால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறதில்ல, தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுமாரி ஒன்று. ரெண்டாவது, ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மாரி, சார் வெட்னஸ்டே தான் நாங்கள் வருவோம்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் கொஞ்சம் ஹிஸ்டேட் ஆன உடனே இல்லைன்னு சொல்லிட்டு டியூஸ்டே மண்டேவே அனுப்பிச்சிடுறீங்க, யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிட்டிங்க ஒர்க்கர்ஸை, தட் மீன்ஸ் அந்த செட்டப்புக்கு. அதே மாதிரி வேறு எதுவும் ஒன்று 2 விஷயம் நீங்கள் அப்படி தான் பண்ணீங்க. டிலே ஆகிடும் சார், இல்லை முடியாதுன்றீங்க, அதுக்கப்புறம் அதை செஞ்சு கொடுத்து இம்ப்ரெசிவாக மாற்றிடுறீங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது நான் நோட்டீஸ் பண்ணதில். தட் இஸ் ஆல்சோ குட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம், நாட் ஒன்லி ரேவந்த், வெரி குட் சப்போர்ட் ஃப்ரம் தெம். A to Z இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னும் பண்ணுவார். அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பேன் எனி டைம். என்ன சொல்கிறது, அன்வான்ட் கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்பேன், அதுக்கு அவர் ஆன்சர் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில். அது போக எம்டி, அவருடைய எம்டியும் அதே மாதிரி தான். நான் ரேவந்த் கிட்ட கேட்குறேன்னா, ரேவந்த் மிஸ் பண்ணால் கூட உடனே எம்டி அதுக்கு என்னப்பா பாருப்பா இது உடனே அப்படின்றது. அதில் ஒரு ப்ளஸ் அதுதான். நாங்கள் இப்படி வரி பண்ணுறோன்ன உடனே அடுத்த ஒரு ஹவர்ஸ் பேசிஸில் அதுக்கான ஃபீட்பேக் வருது. ஸோ தட் இஸ் வெரி குட் ஃப்ரம் ரேவந்த் அண்ட் எம்டி. அதுக்கப்புறம் ட்ரைனரு சுரேந்தர், அவர் வந்தார், அவருக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஹிம். கூலாக ஹேண்டில் பண்ணார். டீச் மீ லைக் எ சிம்பிளி, ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரொம்ப சேலஞ்ச் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப அழகாக சொன்னார். இப்போ எப்படின்னா, அவர்கிட்ட நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டு ப்ரொக்யூட் பண்ண போகிறோம். ஈவன் அந்த பேன் வந்து 3 கடை 4 கடை கிட்ட ஏறி இறங்கிட்டோம். அது அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் எடுப்பேன்றாரு. நானே இது ஓகேவா அது ஓகேவா எடுத்துகிட்டு போகல, எனக்கு கால் வலிக்குது போகலான்டான்னு யோசிக்கிறேன். அவர் அந்த விஷயத்தில் ஹிஸ்டேட்டே ஆகலை. 3 கடை பார்த்தேன், இது முடியாது போல், நம்ம வேலூர் தான் போகணும் போல் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் லக்கிலி 4th ஷாப்பில் அவர் கேட்ட மாதிரியே கிடச்சிட்டு ஓகே சார் இது ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ஷாப் போனோம். இன்னொரு ஷாப்பில் போனால் அங்கே ஒரு பேன் பார்த்தோம், இந்த பேன் தான் சார் நான் எதிர்பார்த்தேன்றாரு. ஸோ அவர் எப்படின்னாக்கா, அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத வரைக்கும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதேமாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் ஹெவியாக வாங்கலாம், குவாலிட்டியாக வாங்கலாம்னு கேட்கலான்னு போது, இதெல்லாம் வேணாம் சார், இதுக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும், வேண்டாம். கஸ்டமர்னால் அப்படி தான் கேட்பாங்க, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுத்தா போதும் அப்படின்றது அது ஒரு கன்வின்சிங்காக அவர் நம்மளை புரியுற மாதிரி சொல்கிறாரு. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க்ஸ் சுரேந்தர் ஆல்சோ. டுடே இன்னைக்கு நல்ல சப்போர்ட்டிவாகவும் பண்ணார். எவ்ரி திங் இஸ் நைஸ் டுடே ஆல்சோ. ஐ ஹோப் திஸ் வில் கண்டினியூ ஃபார் ஆல் த டைம். எங்கள் ஷாப் எங்கே இருக்குனாக்கா, ஆரணி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி, தட் மீன்ஸ் வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அப்படியே இருக்குது. ஸோ 125 தான் இருக்கும். ஸோ யார் இப்படி விசிட் பண்ணாலும் கண்டிப்பாக வாங்க, எங்கள் ப்ராடக்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கான குட் ஃபீட்பேக் என்ன ஃபீட்பேக்ன்றது நீங்கள் கொடுங்க. ஸோ ஆனியில் இந்த மாதிரி ஷாப்பு இங்கே இல்லை, அது இன்னொரு ப்ளஸ்ஸு. ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் மேபி 1 or 2 இயர்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணுவோன்ட்டு.
அது இந்த டீமோடு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே வந்த கஸ்டமர்ஸுக்கு எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ. இதேமாரி எங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் வி ரெடி டு சப்போர்ட் யூ அட் த சேம். இன்னைக்கு கொடுத்த மாதிரியே சேம் டேஸ்ட்டோட சேம் ஃப்ளேவரோட வில் ஃபாலோ ஃபார் அஸ். தட் மீன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவோம். நீங்களும் வாங்க, உங்கள் ஃபேமிலியோடு வாங்க, எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க.